ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் தம்மு யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள இருக்க இன்டர்ஃபேஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அது கீழே கண்டினியூ பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். யாராச்சும் ப்ரீவியஸ் கிளாஸை பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இது வந்து பார்ட் 2. கம் ஆன், லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸோ 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கண்ட்ரோல் பட்டன். ஸோ இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா விண்டோ கண்ட்ரோல் பட்டன். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ், இல்லை எக்ஸிட்னு கூட சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமைஸ் ஆப்ஷன். நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணனா இந்த விண்டோவே வந்து ஹைட் ஆகிடும். நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து அந்த வேர்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வேர்டு வந்து ஹைட் ஆகிடும். இதை எதுக்கு, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போறீங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ண போறீங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் வேணும் அப்படின்னா அகைன் அந்த எம்எஸ் ஆஃபீஸ் எட்ஜில் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மினிமைஸ் ஆப்ஷன். அது பக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ். ஸோ இது எது கிளிக் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல நீங்கள் 2 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, இல்லை மொத்தமாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை அகைன் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் டீட்டெயிலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு கண்ட்ரோல் என் கொடுக்குறேன், ஒரு நியூ ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ நான் இந்த மேக்ஸிமைஸ் பட்டன் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 காமிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சைட் பை சைட் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இல்லை எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமைஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டபுளா இல்லாம சிங்கிளா இருக்கிற ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமைஸோடைய ஆப்ஷன். அதே மாதிரி இது பக்கத்துல என்னன்னா க்ளோஸ். இல்லை எனக்கு இது தேவையில்லை, இப்போ நான் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணல, இது தேவையில்லை, நான் இதை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஸோ இதுதான் விண்டோ கண்ட்ரோல் பட்டனுடைய ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இல்லைனா மெனு. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்டுன்னு இருக்கு, ஹோம்னு இருக்கு, இன்சர்ட்னு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏதர் மெனுன்னு சொல்லலாம், இல்லை டேப்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மெனு, இன்செர்ட் மெனு, டிசைன் மெனுன்னு சொல்லலாம், இல்லைனா லே அவுட் டேப், ரெஃபரன்ஸ் டேப், மெயிலிங் டேப்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் இல்லைனா மெனுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஹோம்னு எடுத்தீங்கன்னா ஹோம் தான் பேசிக். ஸோ பேசிக் எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே ஹோம் மெனுவில் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் எப்படி போடணும், ஒரு பிக்சர் எப்படி ஆன்லைன்லேருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், இல்லை ப்ரௌஸ் நீங்கள் ஆல்ரெடி சிஸ்டமில் வச்சிருக்கீங்கன்னா ஒரு பிக்சர் எப்படி எடுக்கலாம், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சார்ட் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி டிசைன் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் மெனூஸ் இருக்குது. அதே மாதிரி லே அவுட்டில் போனீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு ஒரு எப்படி மார்ஜின் செட் பண்ணணும், சைஸ் எப்படி செட் பண்ணணும், இது எல்லாமே. ஸோ இந்த ஒரு டேப் ஒரு மெனூஸ் வந்து கம்மிங் கிளாஸஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இல்லை மெனுஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபன்ஸ். ஓகே, ஸோ இது இந்த மேலே இருக்கிறத வந்து டேப்ஸ் இல்லை மெனுன்னு பார்த்தோம். இங்கே கீழே இருக்குன்னு தெரியுதுங்களா, இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபன்ஸ். ஸோ இந்த ரிபன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் இல்ல உள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரிபன்ஸ். அதே மாதிரி பேராகிராஃப்ல இருக்கிறது எல்லாமே, இது எல்லாமே ஓவராலா கிளிக் போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப் இது எல்லாமே ரிபன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டூல்ஸ் ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரிபன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட்னு எடுத்தீங்கன்னா ஃபாண்ட்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி எட்ஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட்டுடைய குரூப்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கம்மிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ ரிபன்னா என்னன்னா டேப்ஸ் மெனு கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் தான் வந்து ரிபன்ஸ்னு சொல்லுவோம். அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் போர்ட் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மட், பெயிண்டர்னு இருக்கு. ஸோ இந்த கிளிக் போர்டை வந்து நம்ம குரூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து நம்ம குரூப்னு சொல்லுவோம். ஸோ அதோட குரூப்ஸ் அண்ட் அதோட யூசர்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரிபன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூலர். ஸோ ரூலர் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரூலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரூலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து
நம்ம எப்படி வந்து டைப் பண்ணணும் இன் பிட்வீன் இதுக்குள்ள இங்க தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இங்க தான் எண்ட் பண்ணணும் இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லெஃப்ட் சைட் மார்ஜின் ஒன்று இருக்கும் அதே மாதிரி நீங்க ரைட் சைட் நீங்க எவ்வளவுதான் டைப் பண்ணாலுமே இவ்வளவுதான் வரும் ஸோ இந்த ரூலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரூலர் வந்து எங்க போனோம் அப்படின்னா நீங்க வியூ மெனுல போனீங்கன்னு பாத்தீங்கன்னா ரூலர் வந்து ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்கு இங்க மேல தெரியுதுங்களா ஸோ ரூலர் வேணா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ரூலர் வேணும் அப்படின்னு பார்த்தா ரூலர் வந்து நீங்க வச்சுக்கலாம் ஸோ இதுதான் ரூலருடைய யூஸ் இப்போ நான் ரூலர் கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூலர் ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதுலேயே வந்து வெர்டிக்கல் ரூலர் ஹாரிசான்டல் ரூலர்னு இருக்கு ஸோ இங்கே ஹாரிசான்டல் ரூலர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 1 to 15 வரைக்கும் இருக்கு உங்களுக்கு வேணா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வேணா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இங்கே தெரியுதுங்களா நான் மூவ் பண்ண இந்த ஆப்ஷன் வந்து மூவ் ஆகுது அதே மாதிரி ஹாரிசான்டல்லையும் இருக்கு நான் வந்து கண்ட்ரோல் என் கொடுக்குறேன் என் கொடுத்துட்டு நான் ஒரு சர்டின் சென்டென்ஸ் வந்து வர வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு RAND போட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டைன் பேராகிராஃப்ஸ் வரும் ஸோ இது எதுக்குன்னா எம்எஸ் ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூலர் வந்து செட் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த ரூலர் வந்து என்னன்னா எனக்கு பர்டிகுலராக நான் இதை மட்டும் மொத்தமாக கண்ட்ரோலையே கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ரூலரை நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும் ஸோ நீங்கள் எங்கே வேணா இந்த ரூலர் வச்சுக்கலாம் ஸோ இந்த ரூலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹாரிசான்டலாக வேணா ஹாரிசான்டல் ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே மேலே வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை ஸோ நான் என்ன பண்ணேன் அதே செலக்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கனாலுமே மேலே இருக்க ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரூலர் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை ஸ்பேஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு பேஜை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா இந்த ரூலர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரூல் இந்த வேர்டில் வந்து இந்த ரூலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வச்சு நீங்கள் நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் ஸோ லேட்டர் கம்மிங் கிளாஸில் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் டோன்ட் சேவ் கொடுத்துறேன் ஸோ இதுதான் வந்து ரூலருடைய ஆப்ஷன் ஸோ ஹாரிசான்டல் வந்து டாப்ல இருக்கும் இந்த மேலே இருக்கிறது வந்து ஹாரிசான்டல் ரூலர் ஸோ இந்த வெர்டிக்கலாக அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வெர்டிக்கல் ரூலர் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியான்றது என்னன்னா ஒயிட் ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த கர்சரை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ டைப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அது டைப் ஆகும் ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா இந்த டெக்ஸ்ட் ஏரியா நீங்கள் எங்கே வேணும்னாலுமே நீங்கள் டைப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எட்ஜில் வேணும் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் கர்சர் அங்கே அந்த டைப்பிங் பாயிண்ட் அங்கே வந்துடும் நீங்கள் அந்த கர்சரை யூஸ் பண்ணி என்ன வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இஃப் யூ டூ லைக் மை வீடியோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வித்தவுட் ஃபெயில்